நிறைய தலைவர்களை வந்து தேவைன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இப்போ அவர்களெல்லாம் விஜய் சார் வந்து நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்லி பார்க்குறாரா? செருப்பு சாணியில் முக்கி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கு தமிழ்நாட்டில் ஊற்றி கொடுக்குற தலைவர்கள் இருக்கிறதுக்கு மத்தியில் இன்றைக்கி கல்விக்காக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், தான் சொந்த உழைப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய தலைவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். விஜய் வந்து இங்கே பாராட்டு விழா வந்து நடத்திட்டு இருக்காரு. மாணவர்களை சந்தித்து அந்த ஊக்கத்தொகையெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த விழா இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளேயே சீமான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். சீமானன்ட்ட கேட்டாங்க, சார் இதை கூட்டணி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்கன்ட்டாரு. விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்க. ஒரு தகப்பனாக இந்த மது பழக்கம், இந்த போதை பழக்கத்தை குறித்து நான் அச்சப்படுகிறேன், ஒரு தலைவனாகவும் நான் அச்சப்படுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர்ன்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர்ன்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. இந்த சாதிய ரீதியான வெட்டப்பட்ட அந்த மாணவன் யார் பேர் என்ன? நாங்குநேரி சின்னதுரை சார். நாங்குநேரி சின்னதுரை பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க இல்லையா? எதற்காக அவர் அங்கே போய் இத்தனை நபர்கள் இருக்கும் பொழுது அந்த நாங்குநேரி அந்த வெட்டப்பட்ட அந்த சின்ன பையன் சின்னதுரை பக்கத்தில் உட்கார்ந்தது எதற்கானா, சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். மக்களை அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? விஜய் வந்து மாணவர்களை சந்திச்சு அந்த ஊக்கத்தொகையை வந்து வழங்கியிருக்காரு. இது வந்து 2வது வருடம். போன வருடம் வந்து ஒரு நடிகராக இந்த விஷயத்த பண்ணாரு. இந்த வருடம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதை பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இங்கு தமிழ்நாட்டில் ஊற்றி கொடுக்குற தலைவர்கள் இருக்கிறதுக்கு மத்தியில் இன்றைக்கி கல்விக்காக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், தான் சொந்த உழைப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய தலைவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஒரு தலைவராகத்தான் இன்றைக்கு விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மாணவி பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த மாணவி பிள்ளைகளுடைய தகப்பனார் ஒருத்தர் எந்திரிச்சு விஜய் பேசும்பொழுது கைத்தட்டி ஆரவாரம் பேசினது கிட்டத்தட்ட அவருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ 6லேருந்து 60 வயது வரைக்கும் தன்வசப்படுத்தி வச்சுருக்காரு இல்லையா? இந்த ஒரு மேஜிக் வந்து எம்ஜிஆருக்கு நடந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு வேறு எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ரசிகர் கூட்டம்னு இருந்துச்சானா இல்லவே இல்லை. எல்லாருமே கட்சியை ஆரம்பிச்சுட்டு ரசிகனை தேடுறான், தொண்டனை தேடுறான். ஆனால் இங்கே வந்து மாபெரும் ரசிகர் படை, தொண்டர் படைன்னு மிகப்பெரிய க்ரௌடை வச்சுட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார் ஒரு நபர். இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்றைக்கு மேடையில் ஏறி மாணவ பிள்ளைகளை, அதாவது இந்த கல்வி ஒன்று மட்டும்தான் உங்களை கடைசி வரைக்கும் வந்து அடுத்தளத்திற்கு கொண்டு போவதற்கு அடித்தளம் வகுக்கும். அதாவது நீங்கள் மேன்மையாக எல்லாமே படிக்கிறீங்கன்றதை தாண்டி அடிப்படையான அந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த எதற்காக பள்ளிக்கு வந்து எதற்காக அனுப்பிச்சாங்கன்னா, அந்த சூழ்வியல் இருக்குல்ல, அந்த பள்ளிக்குள்ளே வளரும் பொழுது அந்த மாணவர்கள் கூட பழகக்கூடிய அந்த முறை, அங்கே நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். நீங்கள் கல்வி மட்டுமே கற்றுக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை. ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாணவ பிள்ளை வந்து விஜய் அவர்கள் சொன்னதை எடுத்துக்கிட்டு மைண்டில், இன்றைக்கு இளம் பிள்ளைகள் எல்லாம் விஜய் அவர்கள் இந்த முன்னெடுப்பு எடுக்கிறாரு, மாணவ பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாரு, தன்னுடைய அதிகாரத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் வந்து இந்த பிள்ளைகள் இருந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தாண்டி இந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சொத்து பத்தெல்லாம் பிடிங்கிட்டு, நீங்கள் தெரியும்ல, விவசாய நிலங்களை பிடிங்கிட்டு குண்டர் சட்டம் போட்டதாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களை வதைக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு எதிர்த்து விஜய் குரல் கொடுப்பது மட்டும் இல்லாமல் கல்வியுடைய அந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதனால நாங்களும் விஜய் அவர்களை பார்க்கணும், அவர்கள் கையால் விருது வாங்கணும்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கணும்னு மாணவியை சொல்லியிருக்கிறாங்க. அதை கேளுங்க. ஸ்ரீவைகுண்ட தொகுதியில இருந்து ஒரு சின்ன கிராமத்துல பேட்மா நகரத்துல இருந்து வந்த பிள்ளைய வந்து போன வருஷம் விஜய் சார் எடுத்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ற விதமா ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. அதே விஜய் சாரை மீட் பண்ணணும்னு சொல்லி நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப எங்களையும் கூட்டு போறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு மாணவி தன்சிலா, என் பேர் தன்சிலா. என்னோட நேம் வந்து அழகசிவ சங்கரேஸ்வரி. நான் சாத்தான்குளத்தில் டிஎன்டி ஆரம்ப புலமரன் ஜிடிஆர் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் 493 மார்க் எடுத்திருக்கேன். கடந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் விஜய் அண்ணா அவர்கள் வந்து முதல் 3 மதிப்பெண் பெற்றவங்களுக்கு தொகுதி வாரியாக பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி அவங்க கையால் ப்ரைஸ் வாங்கணும், பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காண்டி இந்த வருஷம் நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்து விஜய் அண்ணாவை பார்க்குறதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களை கூட்டு போகிறாங்க. அவங்களே கூட்டு போய் இதுதான் தம்பி விஜய்க்கான வெற்றி. நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழக வெற்றி கழகம்னாலும் ஒன்று தான், தமிழக விஜய் கழகம்னாலும் ஒன்று தான்.
ஏன்னா விஜயனா வெற்றி. சரிங்களா? இப்போது ஒரு மாணவ பிள்ளைகள் மத்தியில் வந்து நம்ம அதிகமாக படிக்கணும், படித்து மேன்மை பெறணும், அதற்கு பிறகு விஜய் அவர்களை சந்திக்கணும், அவர்கள் கையில் வந்து நம்ம வந்து பாராட்டு சான்றிதழ் வாங்கணும்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறது தான் ஒரு தலைவனுடைய வேலை. அதை மிகச்சரியாக விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறார் பொழுது இந்த வெற்றி அவர் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆரம்பித்தார்னா, என் தம்பி தங்கைகளேன்னு ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் 18 வயசில் நீங்கள் வந்துட்டீங்கனாலே ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமை வந்ததில்ல. 18 வயசில் ஓட்ட போடுற நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய திருட்டு பயில ஓட வருவதற்கான ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இதுவரை எடுத்த அந்த முன்னெடுப்பு, அப்துல் கலாம் எடுத்த முன்னெடுப்பு, விவேகானந்தர் எடுத்த முன்னெடுப்புலாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை என் கையில் கொடுங்க, நான் இந்தியாவை வல்லரசாக்குறேன்னு சொன்னார் விவேகானந்தர். இதே பக்கம் இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலே அப்துல் கலாம் தன் வாழ்க்கையை செலவு பண்ணார். ஏன் வந்து அவர் அவ்வளோ பெரிய மாமேதையாக இருந்தும் ஜனாதிபதி வரைக்கும் வந்ததுக்கு பிறகும் மாணவர்களை அவர் சூஸ் பண்ணக்கூடிய அவசியம் என்னன்னாக்கா, அந்த மாணவ பிள்ளைகள் நினைச்சா மட்டும்தான் இந்தியாவை வல்லரசு ஆக்குவதாக இருக்கட்டும், அடுத்த தளத்திற்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய அந்த உத்வேகம், இந்த அறிவு அவர்கள்ட்ட இருக்குது. இன்றைக்கி இந்த திமுக அரசாங்கம் சாராயத்தை ஊற்றி கொடுத்து வச்சிருக்கு. மெத்துட்டு ஒரு விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா? ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் திமுகவில் வருவதற்கு முன்பாடி தமிழ்நாட்டில் மெத்துன்னு ஒன்று கிடையாது. அவன் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மெத்து இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு மோசமான சூழலில். விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்க. ஒரு தகப்பனாக இந்த மது பழக்கம், இந்த போதை பழக்கத்தை குறித்து நான் அச்சப்படுகிறேன், ஒரு தலைவனாகவும் நான் அச்சப்படுகிறேன். இந்த விஷயத்தை இந்த தமிழ்நாடு அரசு சரியாக கையாளவில்லை. ஒரு பாஸ் கொடுத்துட்டு இதை பற்றி நான் இங்கே பேச விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இந்த போதைப் பொருளை பற்றி, இந்த தமிழ்நாட்டை நாசம் செய்த திமுகவை பற்றி இங்கே நான் பேச விரும்பவில்லை, பேசக்கூடிய இடம் என் மாநாடாக இருக்கும். அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறது. நான் அங்கே பேசுகிறேன், இது சும்மா உங்களுக்கு எச்சரிக்கிறேன்டா, இது உங்களுக்கான எச்சரிக்கை மணி, இந்த நொடியிலிருந்தாவது திமுக திருந்திக்கொள், இல்லாட்டி நிச்சயமாக நீங்கள் வருத்தப்படுவீங்கன்றத முதல் பதிவாக ரொம்ப ஆணித்தனமாக செருப்பு சாணியில் முக்கி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக மிக நேர்த்தியாக அடிச்சிருக்கிறார். அதாவது இந்த விஜய் அவர்களை குறித்து 5 லட்சம் பேர் விஜயை கொண்டோடனே விஜய் பற்றி அசிங்கமாக பேச வச்ச இந்த திமுகவை குறித்தும் இந்த அவதூறு பரப்புவதை குறித்தும் அவர் ஒரு வார்த்தை பேசினார் பார்த்தீங்களா? இங்கு அவதூறை பரப்புவது, புரணி பேசுவது என்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சில அரசியல் கட்சிகள், அந்த வார்த்தையை அவர் சொன்னார், சில அரசியல் கட்சிகள் இங்கு வந்து திட்டமிட்டு இது போன்ற ஒரு செய்திகளை, தவறான செய்திகளை சித்தரித்து பரப்பக்கூடிய வேலை செய்கிறார்கள். மாணவ பிள்ளைகள் தன்னுடைய அறிவோடைய நீங்கள் எல்லா செய்தியிலும் படிக்கும் பொழுது தெரியும் இது எது ஒரிஜினலான செய்தி, இது எதெல்லாம் உருவாக்கப்பட்ட செய்தின்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்து சரியான தலைவரை உருவாக்கக்கூடிய, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற ஒரு ஆற்றலாக நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன்றதை ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்காருல, இதுதான் விஜயோட வெற்றியாக நான் பார்க்குறேன். சார், இப்போ அவரோட பேசின பேச்சுக்கிட்ட இருக்குல்ல சார், அதிகமாக அதில் வந்து டீகோட்லாம் ரொம்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய தலைவர்களை வந்து தேவைன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இப்போ அவர்களெல்லாம் விஜய் சார் வந்து நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்லி பார்க்குறாரா? அதாவது ஆகப்பெரும் தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பிக்கணும். அந்த தீர்வு காண்றதை இது வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் செஞ்சுதா, அல்லது அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சாதிய கட்சிகள்னு எத்தனை கட்சிகள் இருக்குது, இந்த சாதிய கட்சிகள் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்து செஞ்சுதா, அல்லது வந்து பிற கட்சிகளும் தமிழ்நாட்டில் ரொம்ப குறிப்பாக இந்த மாணவ பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவநிலை இருக்குல்ல, சாதிய ரீதியான பாகுபாட்டில் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், சாதிய ரீதியாக அந்த மாணவர்களை போட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் இருக்குல்லையே, இதையெல்லாம் வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஆளக்கூடிய இந்த திராவிட கட்சி, இந்த திமுக போன்ற கட்சியோ அல்லது சாதிய கட்சியோ தடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்களுக்கான பற்றாக்குறைன்றதை அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து அவர் தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணலை, தலைவர்களுக்கான பற்றாக்குறை ரொம்ப கம்மினும் பொழுது அவர் வந்து தமிழகத்தையும் இந்தியாவையும் சேர்த்து தான் அவர் சொல்கிற மாதிரி பார்க்குறேன். அதாவது மத்தியிலையும் சரியான தலைவர் வரணும், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சரியான தலைவரை உருவாக்கணும்ட்டு. இப்போது விஜய் அவர்களுடைய முன்னெடுப்பு என்ன செய்ய போகிறாரு கட்சி ஆரம்பித்த பிறகுன்ட்டு நிறைய விஷயம் முன்னெடுக்கிறார். ஒரு 2 விஷயத்த சொல்கிறேன். ஆனால் இதை கூட நாளைக்கு திமுக காரன் திருடிப்பான். இதை கூட அவன் திருடிட்டு செஞ்சுட்டு அவன் செஞ்ச மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விதை விஜய் போட்டது. நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த சாதிய ரீதியான வெட்டப்பட்ட அந்த மாணவன் யார் பார்த்து பேர் என்ன, நாங்குநேரி சின்னதுரை சார், நாங்குநேரி சின்னதுரை பக்கத்தில் உட்காந்துருந்தார் இல்லையா? எதற்காக அவர் அங்கே போய் இத்தனை நபர்கள் இருக்கும் பொழுது அந்த நாங்குநேரி அந்த வெட்டப்பட்ட அந்த சின்ன பையன் சின்னதுரை பக்கத்தில் உட்கார்ந்தது எதற்கானா, இனி சாதிய படுகொலை இங்கே நடக்காது, இவனுக்கு பக்கபலமாக நான் நிற்கிறேன்டான்னு காட்டுறது தான். புரியுதுங்களா? அந்த மாணவனை உட்கார வச்சு அவர் பக்கத்தில் உட்கார்ந்தது, நான் நிற்கிறேன், இனி சாதிய ரீதியான இங்கே அடக்குமுறை நடக்காது, இதற்கு ஒரு தீர்வு அவர் என்ன எடுக்க போகிறாருன்னா, அவர் ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு, கட்சி ஆரம்பித்த பிறகு, அல்லது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் கம்பல்சரியாக கிளாஸ் ரூம்குள்ளே சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணணும். இது அவருடைய முன்னெடுப்பு. அது எப்படின்னா சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்தந்த கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஐபி ஐடி கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்த மாணிக்கே மொபைல் ஃபோனில் உங்கள் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கிறாங்களா இல்லையா, பிள்ளைகள் மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள்ட்ட அத்துமீறாங்களா இல்லையா, ஸ்கூலில் கட்டடிச்சிருக்காங்களா இல்லையா, ஆசிரியர்கள் பிள்ளைகள்கிட்ட அத்துமீறாங்களா இல்லையா அப்படின்றத நேரடியாக வீட்டில் உட்காந்து கண்காணிக்கும் பொழுது இந்த மாணவர்கள் வேறு எந்த பக்கமும் சிதவி ஏற்படாது. ஆசிரியர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பயம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை ஸ்கூலில் செத்து போச்சுன்றாங்க, பல பிள்ளைகள் அதே மாதிரி திடீர்னு காணா போச்சுன்றாங்க, செப்டி டேங்கில் விழுந்துச்சுன்றாங்க. அப்போது இந்த சாதி ரீதியான பிரச்சனையை அடக்குமுறை கொண்டு வரக்கூடிய இந்த விஷயத்தை சரி செய்வதற்கு விஜயோடைய முன்னெடுப்பு நீங்கள் பாருங்கள். எல்லாரும் கிளாஸ் ரூம்லையும் இப்படி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து பேரண்ட்ஸ் நேரடியாக காட்டும் பொழுது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எதுக்காக போனியோ அதற்காக, கோவிலுக்கு எதுக்காக போவேன், சாமி கும்பிடு, அப்போ நீ சாமி மட்டும் கும்பிடுன்ற மாதிரி, ஸ்கூலுக்கு எதுக்கு போகிற, படிக்க போறியா, படிக்கிற வேலையை அழகாக பாருங்கள். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நிறைய விஷயம் தெரியாது, பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவன்கிட்ட என்ன இருக்குது, அவனுக்குள்ளே வந்து எந்த மாதிரியான சிந்தனை ஓட்டம் இருக்குது, அவனுக்கு கவிதை பிடிக்குமா, டான்ஸ் பிடிக்குமா, பேச்சு பிடிக்குமான்றதை பெற்றோர் பெருசாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. பள்ளியில் அந்த சக தோழர்களோடு இருக்கும்பொழுது அந்த விஷயம்லாம் வெளியில் வரும். அதையும் பேரண்ட்ஸ் வீட்டில் உட்காந்து கண்டறியும் போது தன் மகனுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்றதை கண்டறிஞ்சிட்டு பேரண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்வாங்கிறதுக்காக இன்றைக்கு எந்த தலைவன் இந்த முன்னெடுப்பு எடுத்தான் சொல்லு பாருங்கள். அதுக்கு தான் தலைவர்கள் பற்றாக்குறைன்னு அவர் சொன்னது. இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் தனியாக ஒரு ஆப் உருவாக்க போகிறார். யாருக்கான ஆப்னா பெண்களுக்காக ஒரு ஆப். எந்த கட்சியுமே இந்த முன்னெடுப்பு எடுக்கவே இல்லை. பெண்களுக்காக ஒரு ஆப் உருவாக்கிட்டு அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா அந்த ஆப்பில் வந்து நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா போதும், அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய விஜய் கட்சியை சார்ந்த நபர்களுக்கு, தொண்டர்களுக்கு அல்லது காவல்துறையை அந்த ஆப்பை பயன்படுத்தலாம். அது எல்லாத்துக்கும் உடனடியாக இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். உடனடியாக அலர்ட் போன உடனே அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு ஜிபிஎஸ் காட்டும் பொழுது, தம்பி தெருவுக்கு 10 பேர் விஜய் ரசிகர் இருக்கானா இல்லையா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. இன்றைக்கு விஜய் கூட யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்கன்னா தளபதின்னு சொல்லுங்கள், என்ன வருதுன்ட்டு தலை உள்ளே வந்துடும். தளபதின்ற வார்த்தைக்குள்ளே தலை அடங்கியிருக்கு. ஸோ தலையோட ரசிகர்களும் இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த முன்னெடுப்பை பார்த்து அவர்களும் உள்ளே வராங்க. ஸோ அந்த பெண்களுக்கு ஒரு பிரச்சனை தொட்ட உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறோம், உடனடியாக அந்த இடத்துல வந்து ஆண்கள் போய் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, தன் சகோதரிகளுக்கு, தோழிகளுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை விஜய் முன்னெடுக்கிறாருன்னா இந்த விஷயத்தை எவன் செஞ்சுருக்காங்க வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு நிறைய வரையறை வச்சுருக்காரு. நான் எல்லாத்தையும் நான் ரிவீல் பண்ணக்கூடாது. சில விஷயத்த நான் சொன்ன மாதிரி சிங்கம் எப்போ கர்ஜிக்கணுமோ கர்ஜிக்கிற மாதிரி விஜய் அவர்களால் அவர் வாயில் சொல்லும்போது தான் இது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அப்போது இந்த முன்னெடுப்பை எடுத்து மிகச்சரியாக மிக நேர்த்தியான ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் கை காசு செலவு பண்ணி இது வரைக்கும் மாணவ பிள்ளைகளுக்கு ஒருத்தன் செஞ்சதை காட்டுங்க பார்ப்போம். அரசியல் கட்சி தலைவர்கள். விஜய் அவர்கள் தன் சொந்த பணத்திலிருந்து கொடுக்குறாரா, தங்கம் வைரம் வாங்கி கொடுக்குறாரா, அந்த வைரங்களும் தங்கமான மாணவர்களுக்கு தங்கத்தையும் வைரத்தையுமே கொடுக்குறாருல்ல. திமுக காரன் நம்ம கையில் இருக்க காசை எடுத்து 1000 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கு அவங்க அப்பன் பேர் வைக்கிறான். புரிஞ்சுங்க நம்மளுக்கு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புரியுதுங்களா? ஏன் காசு எடுத்து நீ கொடுத்துட்டு ஏன்னா அவங்க அப்பன் பேர் வைக்கிறது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய உழைப்புலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய இவர், இதுதான் சொல்கிறேன், ஒரு சரியான தலைவர், சரியான முறையில் மாணவர்கிட்ட அதை விதைச்சிட்டாரு. நீங்கள் அடுத்த தலைமுறை தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான பக்கபலமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி தான் சின்னதுரை பக்கத்தில் அவர் உட்காந்துது. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் ஒரு தலைவனால்? இதுதான் மிகச்சிறந்த தலைவன். இந்த விழாவின் மூலம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் சார். இப்போ விஜய் வந்து அங்கே அரசியல் பேசுன்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஆனால் பேசாமல் இது வந்து இதுக்கான இடம் இல்லை, நான் பேசுவேன், நான் இதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். பக்கத்தில் வந்து அந்த மாணவர் வந்து உட்கார வச்சிருந்தார், கூடவே இருந்தார். அப்புறம் தான் மேடையில் கூப்பிட்டு அவரை பாராட்டலாம் செஞ்சாங்க. இவர் கட்சியை வந்து ஒரு சாதி இல்லாத கட்சியாக தான் முன்னிறுத்துறாரு. இதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்கல்ல சார், இப்போ என்னதான் 3 மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டல சார், ஃபர்ஸ்ட் 3 மார்க் எடுத்தவங்கள, இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு, இது நிறைய என்ஜிஓலாம் பண்றாங்கல்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ அவங்களுக்கு நீ என்ன சொல்ல வருவீங்க? என்ஜிஓ இன்னொரு நம்மள்கிட்ட ஃபண்டு வாங்கி பண்ணுறான். அந்த ஃபண்டு யாருடைய ஃபண்டு உங்களுக்கு தெரியுமா? என்ஜிஓஸ்க்கு வரக்கூடிய ஃபண்ட் எல்லாமே சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு. அந்த சிஎஸ்ஆர் அப்படின்றது என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி இருந்துச்சுனாக்கா அந்த கம்பெனியோடைய வருமானத்திலிருந்து வரக்கூடிய லாபத்திலிருந்து 2% ஒதுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது சிஎஸ்ஆருக்காக. எதுக்காக ஒதுக்குவாங்கன்னா, அந்த காசு அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் கட்டாமல் டேக்ஸ் எக்ஸ்பிஷன் வாங்குறதுக்காக. அவங்க டேக்ஸ்லேருந்து தன்னை வந்து விடுவித்துக் கொள்வதற்காக அந்த 2% ஒதுக்கி அவன் சுய லாபத்திற்காக இந்த பணத்தை ஒதுக்குறான். இந்த பணத்தை கொண்டு போய் என்ஜிஓ கொடுக்குறான். என்ஜிஓ அது மூலமாக அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு கொண்டு போய் உதவி செய்கிறாங்க. இது ஒரு பிஸ்னஸ். ஆனால் விஜய் செஞ்சது பிஸ்னஸா? கை காசு தம்பி, கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்ச காசு எடுத்து கொடுக்குறாருல மாணவர்களுக்கு. எவன் கொடுத்தா அது வரைக்கும்? தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை காட்டுங்க. அதோட ரொம்ப சிறப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன்.
விஜய் அவர்கள் இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு விடிய காலை 4 மணிக்கு வந்தார். புரியுதுங்களா? எதற்காக வந்தார்னா, அந்த மாணவ பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கக்கூடாது, அந்த மாணவ பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம போகணும். நம்பர் 1. நம்பர் 2, விஜய் அவர்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அந்த இளைஞர்கள் அவரை சூழ்ந்துக்கிட்டு பைக்கில் வர்றது, ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்கிறது மூலம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது, அந்த பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்கு அது 2. 3வது, அவர் வரும்போது டிராஃபிக் ஏற்படக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிந்திச்சு ஒரு தலைவன் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கான். தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை காட்டுங்க அப்படி. மாநாடு அரேஞ்ச் பண்ணி பிரம்மாண்ட கூட்டம் வச்சு கடைசியாக ஒருத்தர் வராரு, வீட்டிலேருந்து கிளம்பிட்டார், இதோ வராரு, சந்தில் வராரு, பொந்தில் வராருன்னு டிவி காட்டுவானுங்க பார்த்தீங்களா? இதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த இடம் அந்த இடம், இந்த ஏரியா அந்த ஏரியா, இந்த மீடியா அந்த மீடியான்னு கணக்கே இல்லாமல் எல்லா மீடியாலையும் எதை திறந்தாலும் இன்னைக்கு விஜயோடைய இந்த நிகழ்ச்சியை கொடுத்து மட்டும் தான் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 யூடியூப் சேனல், சேட்டலைட் சேனல்லாம் சேர்த்து 40 சேனலுக்கு நான் கிட்டத்தட்ட இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 இன்டர்வியூ வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இதை தாண்டி விஜய் அவர்களுடைய செய்தியை தாண்டி வேறு ஏதாவது நாட்டு நடப்பை பார்க்கலாம்னு நினச்சா ஒரு செய்தி சேனல் அங்கே போடல. இன்றைக்கி முழுக்க வெறும் விஜயோடைய நாளாகவே எல்லா சேனலும் இன்றைக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் தம்பி அதை போட்டான். யார் சொல்லுங்கள்? நக்கீரன். புரியுதுங்களா? நக்கீரன்ற ஒரு சேனல் மட்டும்தான் திமுக சொம்படிச்சுட்டு போட்டானே தவிர, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமும் விஜய் அவர்களுடைய முன்னெடுப்பு போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், மக்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் எவ்வளோ முக்கியத்துவம் விஜய் கொடுக்குறாங்க இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முக்கியத்துவம் நாளைக்கு அவர் கோட்டைக்கு ஏறி அரைநேமில் உட்கார்றது வரைக்கும் தொடரும். இப்போ இந்த விழாவில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்க சொல்லியிருப்பார் சார், சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் இருக்குல்ல சார், இப்போ கடந்து முடிந்த அந்த சம்பவங்கள்லாம் இருக்குது, கள்ளக்குறிச்சி சம்பவம், இந்த போதைப் பொருள், இந்த மெத்து விவகாரம்லாம் பற்றி பேசாமல் இந்த மாதிரி சொல்லி மாணவர்களை உறுதிமொழி எடுக்க சொல்லியிருக்காரா சார்? இது நல்லா புரிஞ்சு, இது டைரக்ட் அட்டாக்காக இல்லை, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு சொல்கிறாரு. தம்பி, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 2 விஷயத்த சொன்னார். அரசியலுக்கு நீங்கள் வர வேண்டும், நீங்கள் எப்படி ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுபோல் அரசியலை தேர்ந்தெடுங்க. ஏன் அப்படி சொன்னார்னாக்கா, நீங்கள் காலங்காலமாக திமுகனாலே ரவுடிசம்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? ரவுடி பயலுங்க அதிகமாக இருப்பாங்கன்னு. அப்புறம் இப்போ சமீபம் இன்னொரு கட்சி வெறும் ரவுடி பயலாக கட்சியில் சேர்த்தாங்க. அப்போது அறிவு சார்ந்து, அறம் சார்ந்து இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய மாணவ பிள்ளைகள் நீங்கள் அரசியலுக்குள்ளே வராமல் விலகி இருப்பது சரியான முன்னெடுப்பாக இருக்க முடியாது. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, அவங்க எல்லாத்தையும் நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்போம், உங்களை கொண்டு போய் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் உட்கார வைப்பதான் என் கனவு அப்படின்ற விஷயத்த அந்த விதையை விதைச்சிருக்காரு. முதல் விஷயம். 2வது, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க? இப்போ சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாருல சார், அந்த சே நோ டு ட்ரக்ஸ்ன்றதுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, டெம்பரவரியான தற்காலிகமான சந்தோஷத்திற்கு இடம் தராதீர்கள், ஏன்னா உங்களை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களுடைய சுய தன்மையை இழந்து விடாதீர்கள். ஒவ்வொரு மாணவருக்குள்ளேயும் ஒரு சுய தன்மை இருக்கும், சுய திறன் இருக்கும், அதை கண்டறியக்கூடிய வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தற்காலிகமான சந்தோஷத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள். சே நோ டு ட்ரக்ஸ் ரொம்ப தெளிவாக ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அதாவது சே நோ டு டிஎம்கேன்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இது சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது அவர், நீங்கள் உங்கள் பார்வையில் அப்படி பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு ஒரு அரசியலில் 15 வருஷமாக நான் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்ல வந்தது சே நோ டு டிஎம்கே. சே நோ டு டிஎம்கேன்னு சொல்லிட்டாலே இனிமேட்டு சே நோ டு ட்ரக்ஸ். இதற்கு பிறகு விஜய் இந்த விஜய் இதற்கு பிறகு அரசியலுக்குள்ளே ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு மாநாடு எடுக்க போகிறார்ல, அதற்கான முத்தாய்ப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த பக்கம் நிச்சயமாக அண்ணன் சீமான் அங்கே வருவது உறுதி. ராகுல் காந்தி விஜய் அவர்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லியிருக்காரு, அவர் வருவதற்கான உறுதி. ஒவ்வொரு அரசியல் பிரபலங்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை உற்று பார்த்துட்டு, நாளைக்கு தமிழ்நாட்டின் சிஎம்மான முகம் விஜய், அதை தாண்டி இது அடுத்த 5 வருஷத்தில் அந்த அரியணையில் ஏறி உட்கார்ந்து கையெழுத்து போடக்கூடிய வேலை செய்ய போவதும் விஜய் தான் என்பதை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களாக இருக்கட்டும், குறிப்பாக ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஐபிலாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. உளவுத்துறையுடைய வேலை என்னன்னாக்கா, என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்து எப்படியெல்லாம் ஒரு போகும், எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு கிடைக்குன்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது, விஜய் தவிர்க்க முடியாத அரசியல் சக்திக்கு விஜய் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி, மாபெரும் தலைவன் என்பதை அவர்களுக்கு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராக்ரஸ் போக 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 எந்த அளவுக்கு மாறுனாக்கா, நாளைக்கு மாநாடு நடத்துவார்ல, நான் சொன்னேன்ல 5 லட்சம் பேர்த்த பார்த்து அலறாங்க, நாளைக்கு 50 லட்சம் பேர்லேருந்து 1 கோடி பேர் கூடுற இடத்துல, அதற்கு பிறகு இவர் சொன்னல பார்த்தீங்களா, கல்விக்கு மாணவர்களை எப்படி சேஃப்டி படுத்தணும், பெண்களை எப்படி சேஃப்டி படுத்தணுன்ற மாதிரி, பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும், விவசாயத்தை எப்படி பாதுகாக்கணும், இங்கே சாதிய பாகுபாட்டை எப்படி ஒழிக்கணும். நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்த பிறகு இடஒதுக்கீடு கொடுப்பார்கள், ஆனால் பள்ளிகளில் சாதி சான்றிதழ் கேட்பதை நிப்பாட்டக்கூடிய முன்னெடுப்பு, இது போன்ற பல விஷயங்களை அவர் ஐடியாலஜியை வச்சு இப்போ எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கிறார். ஸோ
இந்த முன்னெடுப்பு தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வரணும்னு தான் மக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சரியான திட்ட வடிவத்துக்கு அவர் மாநாட்டில் கொடி அனௌன்ஸ் பண்ணிட்டு தன் கோட்பாடு அனௌன்ஸ் பண்ணுவார்ல, அன்னைக்கு இருக்கு பாருங்கள் திமுகவுக்கு சாகுமணி. நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும். கத்தவும் முடியாது, பொத்தவும் முடியாது. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ தளபதி விஜய் வந்து இங்கே பாராட்டு விழா வந்து நடத்திட்டு இருக்காரு சார். மாணவர்களை சந்தித்து அந்த ஊக்கத்தொகையெல்லாம் வழங்கிட்டு இருக்காரு. அந்த விழா இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளேயே சீமான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. என்ன சார் இது கூட்டணிக்கான நோக்கத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கா சார்? சீமானன்ட்ட கேட்டாங்க, சார் இதை கூட்டணி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்கன்ட்டாரு. நீ கூட்டணி விஜயோட கூட்டணி வைப்பீங்கன்னா எடுத்துக்கங்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து இவ்வளோ தலைவர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு சரியான தலைவர்கள் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி மாணவ பிள்ளைகளை அரசியலுக்குள்ளே வாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கக்கூடிய தலைவன் சரியில்லை அப்படின்றத தம்பியை வலியுறுத்துறாரு. இன்னும் வந்து மாணவ பிள்ளைகள் வந்து சரியான இடத்திற்கு நீங்கள் வந்து உட்காரணும், அரசியலுக்குள்ளே நீங்கள் வரணுன்றதை விஜய் வந்து திட்டவட்டமாக அவர்களுக்குள்ளே விதைக்கிறாருன்னும் பொழுது ஒரு நல்ல முன்னெடுப்பு. நான் தம்பியோடு சேர்ந்து பயணிப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2025 கூட நீங்கள் கேளுங்க, இன்னும் நெருக்கவட்டத்தில் கேளுங்க. இப்போ நீங்கள் முன்னக்கூட்டியே கேட்குறீங்க, இருந்தாலும் இது கூட்டணிக்கானதான் நினச்சிங்கன்னா கூட்டணிக்கானது நினச்சிக்கோங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதான் சொன்னேன்ல, இவங்க 2 பேரும் கூட்டணி உறுதியானதை தாண்டி அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த கள்ளச்சாராய மரணம் நடந்த பிறகு இன்றைக்கி 64 மரணம் ஆயிடுச்சு. நீங்கள் ஏற்கனவே 24 பேர் 21 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. மொத்தம் 88 மரணங்கள் நடந்திருக்கு. திருமாவளவன் அண்ணன் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டணி போது செஞ்சார் பார்த்தீங்களா? இது எதற்கான சரி, அண்ணன் திருமாவளவன் வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சார் இல்லையா? இது எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னா விஜயோட முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்த பிறகு சாத்தியப்பட்டுச்சு. நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அண்ணன் நீங்கள் வாங்க எங்கள் கூட்டன்னு சொல்லி விஜய் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நீங்கள் அண்ணன் திரும்ப தைரியமாக இறங்கி அடிக்கிறாரு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நகர்வாக நகர்ந்து யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு அண்ணன் திருமாவளவன், அண்ணன் சீமான், விஜய், காங்கிரஸ், ராகுல் காந்தி இது போன்ற ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி வரும். நிச்சயமாக தமுமுக, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து திமுக கூட இருக்காது. அந்த கட்சியோடைய மேல்மட்ட தலைவர்களோடு எனக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குது. நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பேசினேன். அவர்கள் மிகப்பெரிய மன விரக்தியிலையும் வேதனையில் இருக்காங்க திமுக கூட. ஸோ இனிமேட்டு அவங்களை நம்பி நம்ம பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு இருக்குது. சாதியவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் சிறுபான்மையே கிடையாது. முதல்ல அதை உடைக்கணும்னு சொல்லி தான் சாதியவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றாங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு திமுக வந்து தொடர் நடுங்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு நலனுமே செய்யாமல் நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருந்தாங்க ஓட்டை. அதை மாற்றணுன்றக்கார முன்னெடுப்பு பண்ணும் பொழுது நாளைக்கு விஜய்ன்ற ஒரு இவ்வளோ அரசியல் கட்சி இருக்கும் பொழுது புதுசாக உள்ள வர்றாரு. கரெக்டுங்களா? புதுசாக உள்ள வர ஒருத்தரால் இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவர்களை ஆர்கனைஸ் பண்ணி விஜயை நோக்கி அவர்களை வர வைக்கிறாங்கன்னா அதுதான் சொல்கிறேன்ல, எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு முகம், இப்படி ஒரு முகம் இருக்குன்னா அது விஜய் மட்டும்தான். எம்ஜிஆர் செய்யாத சாதனையும் சேர்த்து செய்வார். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அட்வான்ஸ்டாக போயிருக்கு. அப்படின்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை போதை இல்லாத மாநிலமாக, சாதிய பாகுபாடு இல்லாமல், இங்கே வந்து இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருடப்படாமல் நீர் ஆதாரம் பாதுகாக்கக்கூடிய வகையிலும், விவசாயிகள் வாழ்வாதாரம் உறுதி செய்ய வைக்கலையும், மாணவ பிள்ளைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு எடுக்கிறதா இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய திருட்டுத்தனம் பண்ணி பல பேர் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களா, நம்மளுடைய சொத்துக்களை எதுவும் திருடி அவர்கிட்ட அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்கிறதா இருக்கட்டும். எல்லா விஷயத்துக்குமான ஒரு முன்னெடுப்பு, ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு விஜய் உள்ள வரானும் பொழுது விஜய் நாளைக்கு விஜய்னா வெற்றி. இந்த வெற்றி கழகத்துடைய மாநாட்டில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இப்போ அடுத்த விழாவில் வந்து என்ன பேசுகிறாரு குறித்தும் நம்ம பேசலாம் சார். ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட ஒரு நேரம் பண்ணுங்க. நன்றி சார்.